வணக்கம். அறிவியலின் நிறம் சிவப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நம்ம உரைவீச்சின் நாயகர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ், டார்வீனியவாதி. டார்வின் கொள்கையை இந்த நூற்றாண்டுக்கு இழுத்து வந்த பெருமை ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர்களை சேரும். சோசியல் டெமோக்ராட் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். தீவிர நாத்திகர். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அறிவித்தார், த சேஃப்கார்ட் ஆஃப் சயின்ஸ். இன்று அறிவியலின் பாதுகாவலர்கள் யார்? இன்று அறிவியலின் பாதுகாவலர்கள் உண்மையிலேயே இடதுசாரிகள் என்று அறிவித்தார். அப்படிப்பட்ட மாபெரும் அறிஞரின் வார்த்தையோடு உள்ளே நுழைவோம். இன்று நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் அற்புதமான புத்தகத்தை வழங்கியவர்கள் ப்ரோக்ரஸ் பப்ளிஷர்ஸ், முன்னேற்ற பதிப்பகம், மாஸ்கோ. உலக பிரசித்தி பெற்ற புத்தகங்களை வழங்கிய காலத்தின் பெட்டகம். இவர்கள் உருவாக்கி கொடுத்த அறிவியலால் உலகம் முழுவதும் அறிவியல் பரவியது. தி என்வாய் ஆஃப் த ஸ்டார்ஸ் என்பது அந்த புத்தகத்தின் தலைப்பு. அந்த புத்தகம் 1969 வெளிவந்தது. அஷோட் அசர்மியான் என்கிற ஒரு அறிஞர் எழுதிய புத்தகம். 2049 வரை, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது 2025 என்றால் 2049 வரை சூரிய கிரகணங்கள் எப்போதெல்லாம் ஏற்பட போகின்றன என்பதை துல்லியமாக ஏற்கனவே அறிவித்துவிட்ட எதிர்காலம் குறித்த புத்தகம்தான் த என்வாய் டு த ஸ்டார்ஸ். இந்த புத்தகம் சந்திரனில் மனிதர்கள் இறங்குவார்கள் என்பதை அவர்கள் இறங்குவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன் அறிவித்தது. அது மட்டுமல்ல, சந்திரனில் நாம் குடியேற வேண்டும் என்றால் சந்திரனின் வடக்கு பகுதி அல்ல, தெற்கு பகுதியை நாம் சென்று அடைய வேண்டும் என்று அறிவித்ததை தான் இந்தியா இப்போது சாதித்து காட்டியிருக்கிறது. இந்த புத்தகம் முதலில் டார்க் மேட்டர் என்கிற விஷயத்தை பேசுகிறது. இன்றைக்கு இருள் பொருள் பற்றி பேசுவது இயற்பியலில் இன்றைய வரையறை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, 1959 இந்த புத்தகம் அதை பேசிவிட்டது. 59 தொடங்கி 2049 வரையில் சூரிய கிரகணங்களை பட்டியலிட முடியும் என்றால் சோவியத் விஞ்ஞானிகள் எவ்வளவு அறிவார்த்தமான விஞ்ஞானிகளாக இருந்திருக்க வேண்டும் தோழர்களே. இன்றைக்கு நாம் நம்முடைய அறிவியலின் நிறம் சிவப்பு பகுதியில் முன்வைக்கப் போகும் அற்புத கதாநாயகர் ஜெரோஸ் அல்ஃபராவ். அல்ஃபராவ் 1930 பிறந்தவர். ஆல் இன்ஃபர்மேஷன் தியரி என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்தவர். இவர் சேட்டிலைட்டுகளில் இருந்து கிரவுண்ட் ஆஃபீஸ் என்று அழைக்கப்படுகின்ற இது போன்ற கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு எப்படி செய்திகளை கடத்த வேண்டும் என்பதை உலகிற்கு சொல்லிக் கொடுத்த அறிஞர். இந்த அறிஞர் செமிகண்டக்டர் லேசர்ஸ் என்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தவர். ஹெட்ரோஸ்ட்ரக்சர் பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்பது இவருடைய பிரபலமான புத்தகம். 2000 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற இந்த அறிஞர் கம்யூனிச ஆட்சி வீழ்ந்த பிறகு சோவியத் யூனியனில் பிறகு பொது தேர்தலில் போட்டியிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் எம்பியாக பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து மார்க்சியத் முழக்கிய ஒரு மாபெரும் அறிஞர். இந்த அறிஞர் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? மைக்ரோசிப்ஸ். இன்றைக்கு நீங்கள் மிக தீவிரமாக மைக்ரோசிப் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். மூர்ஸ் லாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அன்றைக்கே அதை கண்டுபிடித்து 2000 ஆண்டில் நோபல் பரிசு பெற்ற அறிஞர் நம்முடைய அல்ஃபராவ் எப்படிப்பட்ட அற்புதமான மனிதராக இருந்திருக்க வேண்டும். அறிவியலின் நிறம் சிவப்பு என்பதற்கான இன்னொரு நம்பிக்கை நட்சத்திரம் அல்ஃபராவ். இப்போது நாம் இன்னொரு முக்கியமான இந்தியாவினுடைய அறிவியலின் நிறம் சிவப்பு என்பதற்கான விதையை ஆராயப் போகிறோம். இது ஒரு மிக சிறப்பான கதை. இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்தன. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது முதலாவது 5 ஆண்டு திட்டத்திலேயே தீவிரமாக தன் பங்களிப்பை செலுத்திய மாபெரும் அறிஞர் மெக்னாட் சாகா என்கிற ஒரு அறிவியல் விஞ்ஞானி. இந்த மெக்னாட் சாகா ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் தத்துவத்தை இந்தி மொழியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தவர். இந்தி ஆங்கிலம் 2 மொழிகளில் மெக்னாட் சாகா இதை மொழிபெயர்க்க ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்ட ஐன்ஸ்டீனுடைய கட்டுரை எப்படி வந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? மெக்னாட் சாகா ரஷ்ய மொழி அறிந்திருந்தார். ரஷ்ய மொழியின் மூலம்தான் அவர் அதை மொழிபெயர்த்தார் என்பது பிற்காலத்தில் அறிய வந்த அற்புத செய்தி. இந்த மெக்னாட் சாகா நேரு அரசுக்கு ஒரு விண்ணப்பம் வைத்தார்.
நம்முடைய இந்தியாவில் இரும்புத்தாது ஏராளமாக கிடைக்கிறது. நாம் ஏன் இரும்பு தொழிற்சாலைகளை தொடங்கக்கூடாது? டாடா தொடங்கியது போல் ஏனைய இடங்களில் தொடங்கலாமே என்று அவர் ஒரு விருப்பத்தை முன்வைத்தார். ஆனால் நம்மிடம் பணம் இல்லை. எனவே உதவி செய்ய முடியுமா என்று அமெரிக்கர்களை நாம் கேட்டோம். அமெரிக்கா சொன்னது, தொழிற்சாலை எல்லாம் ஏன் அமைக்கிறீர்கள்? நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், இம்போர்ட் ஸ்டீல் என்று அறிவித்தது. அது மட்டுமல்ல, இப்படி தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதெல்லாம் கார்ப்பரேட்டுகளின் வேலை, இதை போய் அரசு செய்யலாமா என்று அமெரிக்கா சொன்னது. அமெரிக்கா அப்படித்தானே பார்க்கும், அது கார்ப்பரேட்டுகளின் நாடு. ஆனால் சோவியத் யூனியன் வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கவில்லை. ஓடோடி வந்தது, தோள் கொடுத்தது. பிலாலி ஸ்டீல் பிளான்ட் என்று அறிவிக்கப்படுகின்ற இந்திய அரசால் வடிவமைக்கப்பட்ட முதல் இரும்பு தொழிற்சாலையை நமக்காக உருவாக்கி கொடுத்த பெருமை USSR என்கின்ற சோவியத் யூனியனை சாரும். அதன் பிறகு ஜெர்மனி ரூர்கேலாவிலும் இங்கிலாந்து துர்காபூரிலும் நமக்கு இரும்பு தொழிற்சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கலாம். ஆனால் பிலாலியில் அன்றைக்கு சோவியத் யூனியன் உதவியோடு உருவாக்கப்பட்ட ஆலைக்கு வந்த நிதியில் ஒரு பகுதியைத்தான் நம்முடைய சேலம் உருக்காலையிலும் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பது வரலாறு. அறிவியலின் நிறம் சிவப்பு. மீண்டும் சந்திப்போம்.